ஜாப் சர்ச் பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன், பட் கம்பெனி சைட்லேருந்து கால் வரல. ரிப்பீட்டு. ஜாப் சர்ச் பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன், பட் கம்பெனி சைட்லேருந்து எந்த காலும் வரல. இதுக்கெல்லாம் ரீசன் உங்கள் ரெஸ்யூம் கிடையாது, உங்கள் ஜாப் சர்ச்சிங் மெத்தட் தான். அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா? வெல்கம் ஃபார் வேலை ஃபார் விஐபிஸ் சேனல். நான் தான் உங்கள் வேலையோட விஐபி பேசுகிறேன். இந்த வீடியோக்கு அப்புறமா உங்களோட ஜாப் தேடுற மொத்த மெத்தடும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சில பேர்கிட்ட எதுக்காக அவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு கேட்கும் பொழுது அவங்க ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் தான் யூஸ் பண்ணேன், பட் வேலை கிடைக்கலன்னு சொன்னாங்க. அப்போ தான் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க ஜாப் சர்ச் பண்ணுற மெத்தட் தான் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு, ரேண்டம் அப்ளை. பார்க்குற எல்லா ஜாப்ஸுக்கும் அப்ளை பண்ணி வைக்கிறது. உங்கள் ஸ்கில்ஸ் என்ன, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்கள் ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத வச்சு ஜாப் அட்டன் பண்ணாமல் இஷ்டத்துக்கு ஒரு நாளில் நம்ம என்னெல்லாம் ஜாப் பார்க்குறோமோ அது எல்லாத்துக்கும் வேகன்சிஸ்ன்னு போட்டாலே அப்ளை பண்ணுறது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ், பட் இப்படி பண்ணால் நமக்கு எப்படி சீக்கிரம் ஜாப் கிடைக்கும்? நமக்கு ஏற்ற ஜாப் அப்ளை பண்ணால் தானே நமக்கு கிடைக்கும். செகண்ட் மிஸ்டேக், பல நாளுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது. 3 days ஒன்ஸ் போஸ்ட் பண்ணுற ஜாபுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். 15 நாளைக்கு முன்னாடி போட்ட ஜாபுக்கெல்லாம் அப்ளை பண்ணால் இன்னாரும் அதுக்கு செலக்டே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எப்படி உங்களோட ரெஸ்யூமை கன்சிடர் பண்ணுவாங்க? ஸோ அப்பப்போ என்ன ஜாப் போடுறாங்களோ ரீசன்ட் ஜாப்ஸில் அப்ளை பண்ணுறதும் ஒரு ட்ரிக் தான். ஸோ இதுவுமே நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான். தேர்ட் மிஸ்டேக், ஒன்லி ஒன் ஜாப் போர்ட்டல். டெய்லி அதே ஜாப் தேடுற ஆப்பில் போயிட்டு நம்ம ரெஸ்யூமை அப்டேட் பண்ணிவிட்டு டெய்லி ஒரே ஜாபுக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். ஏன்னா இப்போல்லாம் ஜாப் தேடுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு யூடியூபாக இருக்கலாம், ஒரு இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. அது மூலயமா நம்ம ஜாப் தேடும்போது தான் பல ஆப்ஷன்ஸ்லேருந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் மூலம் நமக்கு ஜாப் அப்படின்றது சீக்கிரமாக கிடைக்கும். ஃபோர்த் ஒன், ஃபேக் ஜாப்ஸை நம்புறது. நம்ம ஜாப் இல்லாத நேரத்தில் ஒரு நாளில் மொபைல் ஃபோன் இருந்தாலே 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலான்னு ஒரு விளம்பரத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஆசை வரதான் செய்யும். ஆனால் அந்த மாதிரி ஃபேக் ஜாப்ஸை பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது. உங்ககிட்ட ஒரு ஜாபுக்காக அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் கிடையாது, அது ஒரு ஸ்கேம் தான். இன்றைக்கும் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவங்கலாம் இருக்காங்க தான். ஆனால் அவங்களுக்கு அதுக்கான ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்கும். அதே ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்டையும் வரும்போது இதே அளவுக்கான ஒரு அமௌண்ட்டை ஒரே நாளில் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ நமக்கு ஜாப் இல்லை அப்படின்றதுக்காக யாரோ சொல்லக்கூடிய ஃபேக் ஜாப்ஸை நம்பி ஸ்கேமில் மாட்டிக்கிறதும் ஜாப் தேடுற மெத்தடில் உங்களுக்கு ஜாப் கிடைக்காம இருக்கிறதுக்கான ஒரு மிஸ்டேக் தான். 5th அண்ட் இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக், நோ ஃபாலோ அப். ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை திருப்பி ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணால் அவ்வளோதான், அடுத்து அதை ட்ராக் பண்ண மாட்டீங்க. நம்ம ஹெச்ஆர் நம்மளோட ரெஸ்யூமை பார்த்துருக்காங்களா, இல்லை அந்த கம்பெனி சைட்லேருந்து நமக்கு ஏதாவது மெயில் வந்திருக்கா, என்ன அப்டேட்டில் இருக்குது நம்மளோட ரெஸ்யூம் அப்படின்றத ஃபாலோ பண்ணணும். ஸோ டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதும் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் தான். ஓகே, இப்போ மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ரியல் ஒர்க்கிங் ஜாப் சர்ச்சிங் மெத்தட் பற்றி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், அப்ளை லெஸ் பட் கரெக்ட் ஜாப்ஸ். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 5 ஜாப்ஸ் அப்ளை பண்ணால் போதும், பட் அது உங்களுக்கு ரிலவெண்ட்டான ஜாப்ஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃப்ரெஷர் அப்படின்னா உங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது ஓரியன்டாக அப்ளை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கான ஜாப்ஸ் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ முன்னாடியே சொன்ன மிஸ்டேக், ரேண்டம் அப்ளை இங்கே வேண்டாம். கரெக்டான அப்ளை, கம்மியாக அப்ளை பண்ணாலும் கரெக்டான ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது தான் உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஓகே. செகண்ட், ரீசன்ட் ஃபில்டர்ஸ் மெத்தட். ஸோ லாஸ்ட் 3 days போஸ்ட் பண்ணியிருக்க ஜாபுக்கு மட்டும் ஃபில்டர் போட்டு அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மிஸ்டேக், ஓல்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணாமல் ரீசெண்டாக பாஸ்ட் ஒரு 3 daysல என்ன மாதிரியான ஜாப்ஸ் போட்டிருக்காங்க, அது உங்கள் ஸ்கில்ஸுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்த்து ரிலவெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது தான் உங்களோட ரெஸ்யூமை சீக்கிரமாக ஹெச்ஆர் பார்ப்பாங்க. ஏன்னா அர்ஜென்ட் ஹையரிங் இருக்க போய் தான் அப்பப்போ அவங்க வேகன்சிஸ் போடுறாங்க. ஸோ நீங்கள் அப்பப்போ அப்ளை பண்ணும்போது தான் அதுக்கான ரிசல்ட்டும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அர்ஜென்ட் ஹையரிங்கை எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு சீக்கிரம் ஜாப் தேடி கொடுக்கும். நெக்ஸ்ட், கம்பெனி வெப்சைட் ட்ரிக்.
ஸோ நம்ம எங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்த்தாலும் அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் டைரெக்டாக போய் அப்ளை பண்ணும்போது அதர் போர்ட்டல்ஸில் அப்ளை பண்ணுறதை விட இங்கே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா கம்பெனியோட ஹெச்ஆர்ஸுமே ஃபஸ்ட்டு அவங்களோட கம்பெனி வெப்சைட் தான் கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க, யாராவது அப்ரோச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ஸோ நீங்கள் கம்பெனி வெப்சைட்லேயே டைரெக்டாக அப்ரோச் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு ஹெச்ஆர் கிட்டேருந்து ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து சீக்கிரமே வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ரெஃபரன்ஸ் பவர். ஸோ ரெஃபரன்ஸ் மூலயமாவுமே இப்போது ஜாப் அதிகமாக கிடச்சிட்ருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஜாப் சர்ச்சிங் மெத்தடில் கம்பெனிஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்றத நிறையவே பயன்படுத்துகிறாங்க. ரெஃபரன்ஸ்னால் அது உங்கள் ரிலேஷனாகவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டாகவோ இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஏதோ ஒரு எம்ப்ளாயி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, இல்லை ஹெச்ஆரோட கான்டாக்ட் நம்பர் கூட உங்களுக்கு கிடச்சிருக்கா, ஒன்ஸ் அவங்கக்கிட்ட பேசிட்டு அவங்கள கூட உங்களோட ரெஃபரன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய ஜாப் மார்க்கெட்டில் ரெஃபரன்ஸுமே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட்டு வாக்கின் ஸ்ட்ராட்டஜி. நிறைய கம்பெனிஸ் ஃப்ரெஷருக்கு நிறைய வாக்கின்ஸ் எல்லா மந்த்ஸுமே போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ஜாப் தேடணும் அப்படின்ற பிளானில் இருக்கீங்கன்னா, ஸோ ஐடி கம்பெனிஸ் இருக்கக்கூடிய சிட்டிஸில் ஒரு 1 month ஸ்டே பண்ணி 2 months ஸ்டே பண்ணி கண்டினியூவாக எல்லா வாக்கினும் நீங்கள் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாக்கினில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏன் அங்கே ஸ்டே பண்ணி அட்டன் பண்ண சொல்லணும்னா, நீங்கள் ரொம்ப லாங்காக இருந்தால் ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் உங்களால் போக முடியாது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டே பண்ணி நீங்கள் வாக்கின் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக ஜாப் சீக்கிரமே உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட், டெய்லி ஜாப் சர்ச்சிங் ரொட்டீன் பார்க்கலாம். இதை ஃபாலோ பண்ணால் ஸ்ட்ரெஸ் கம்மி, பட் ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். மார்னிங் 30 minutes ஃப்ரெஷ் போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே ஜாப் அப்ளை பண்ணுங்கள். ஈவினிங் 30 minutes. ஸோ மார்னிங் அப்ளை பண்ண ஜாப்ஸ்க்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ட்ராக்கிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கம்பெனி வெப்சைட்ஸில் போய் ஜாப் அப்ளை பண்ணுங்கள். ஈவினிங் 30 minutes இதை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணாலே டெய்லி பண்ணும்போது நமக்கு ஃபாஸ்ட் ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். இங்கே குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஜாப் சர்ச்சிங் மெத்தடை மாற்றும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேலைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ்க்காகவும் டெய்லி உண்மையான ஜாப் அப்டேட்ஸ்க்காக நம்ம வேலை ஃபார் விஐபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.